ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இது காலை வேலையில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் பெரிய பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அருமையான செய்தி குறித்து நம்ம பார்க்க போறோம். தயவுசெய்து என்னோட கூட கவனமாயிருங்க. மேத்யூ 5:9 சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்பார்கள்னு சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, இந்த கால வேளையில இங்க வேதம் என்னதமா சொல்லுது, நம்ம சமாதானம் பண்ணுகிற இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நம்ம இருக்கிற இடமும் சரி, நம்ம இருக்கிற காரியங்களும் சரி, எல்லா இடத்துலயும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமாதானமா இருக்க வேண்டும் என்று இந்த வேதாகமம் சொல்லுது. அப்போ நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும்னு சொன்னா நாம சமாதானமா இருக்கணும். முதலாவது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நாம சமாதானமா இருக்கணும். நான் என்னத்தமா சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் வரட்டும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வரட்டும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கட்டும், ஆனா நீங்க எப்பவுமே உங்க சமாதானத்தை இழந்துடாதீங்க. அதாவது இந்த உலகத்துல மிகப்பெரிய வரம் அப்படின்னு என்ன தெரியுமா? சமாதானம் தான். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் வந்தது சமாதானத்தை கொடுக்க, நான் போகும்பொழுதும் உங்களுக்கு நான் சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, உங்க வீடு சமாதானமா இருக்கட்டும். அப்படி சில காரியங்கள் செய்யுங்க. உங்க மனசு சமாதானமா இருக்கட்டும். எந்த காரியத்தை குறிச்சு எங்கேயும் பரிதபிக்காதீங்க. எந்த விஷயமும் நீங்க யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருங்க. என்ன நடந்தாலும் சரி சமாதானமா இருங்க. ஏது நடந்தாலும் சரி சமாதானமா இருங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் சரி சமாதானமா இருங்க. என் அன்பு பிள்ளைகளே, அந்த வானம் இந்த பூமி கிட்ட வந்துட்டோம், தயவு செய்து சமாதானமா இருங்க. இந்த பூமி ரெண்டா பிடிச்சுக்கிட்டோம், சமாதானமா இருங்க. உங்க சமாதானத்தை கெடுக்கும்படிக்கு எந்த காரியங்கள் வந்தாலும் தயவு செய்து அதை விட்டு தூரமா போய் சமாதானமா இருங்க. ஏன்னா சமாதானமா இருக்கிறதும் சரி, சமாதானம் பண்ணுகிறவங்களும் சரி தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதாகமம் சொல்லுது. அப்ப இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, அவரை ஆராதிக்கிற எல்லா ஜனங்களும், இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வந்தார். அப்போ நாமளும் சமாதானமா இருக்கணும், நம்ம குடும்பமும் சமாதானமா இருக்கணும், நம்ம கூட இருக்கிற ஜனங்களும் சமாதானமா இருக்கணும். அதுக்கு நாம ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கணும். என்னைக்குமே நம்ம சமாதானம் நம்ம கெடுத்துக்கூடாது, மற்றவங்க சமாதானத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. தயவு செய்து என்னன்னா நடக்கட்டும், சமாதானத்தை எடுக்காதீங்க. சமாதானம் இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பார். ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்கள் அன்பு ரட்சகராக இயேசுவே, உங்கள் நாம மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். மீண்டும் சொல்றேன், ஒரு ஊழியக்காரராக என்னன்னா ஆகட்டும், உங்க சமாதானத்தை மாத்திரம் இருக்காதீங்க. வாழ்க்கையில எது வேணாலும் இழந்துட்டு நம்ம மீண்டும் பெற்றுக்கலாம், ஆனா சமாதானத்தை இழந்து நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. நண்பு பிள்ளைகளே, சமாதானம் இல்லாமல் எத்தனை பேருடைய இருதயம் நின்றுட்டு இருக்கு, எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டு போயிட்டு இருக்கு. தயவுசெய்து இந்த புதிய நாள்ல ஒரு கமிட்மெண்டோட எழுந்துச்சுங்க, நான் இன்னிலிருந்து சமாதானமா என் வாழ்க்கையை நடத்தும்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இந்த புதிய நாள்ல கர்த்தர் பெரிய பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையை செய்வார். நம்ம சந்திக்கலாம் நாளைக்கு. ஆமென்.